This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது சுண்டக்காய் செடி. எல்லாத்துக்கும் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பார்க்க போகிறோம். இதோட காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். இதில் இல்லாத சத்து கிடையாது, கொத்தாக இருக்கும். அவ்வளோ சின்னதாக வாய்ந்து பார்க்குறதுக்கு ஒரு காய் தான் சுண்டக்காய். நிறைய காய்க்கும் செடி ஃபுல்லாக. இந்த காயில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில புரத சத்து, விட்டமின், நார் சத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நிறைய பாருங்கள் சத்துக்கள் இதில் உள்ளது. இந்த சின்ன போது காயில் அத்தனை சத்தும் உள்ளது. இந்த காயை சாப்பிட்றதுனால அவ்வளோ நன்மை இருக்குது. இது அடி வேரில் பார்த்தீங்கன்னாக்க குடலுக்கு குடல் புண்ணு, இந்த செடியில் முள் அடி வேர் ரொம்ப ரொம்ப நல்லது. முள் இருக்கும், குடலில் இருக்கிற பூச்சி அழிக்கும். கண்டங்கள் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சுண்டக்காய் செடி. இதை வந்து சுண்டக்காய்ன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அலட்சியமாக கடந்து போகாதீங்க. இந்த காய் எங்கே இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இப்போல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கும். இது சின்ன போது காய் தானே அப்படின்னு நினச்சி விடாதீங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் மறக்காமல் இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க. இதுவும் வந்து சாலையோரத்தில் காடுகளெல்லாம் முளைஞ்சி கிடக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் எங்கேயாவது ஒரு முள் இருக்கும். அடி கண்ணில் வந்து முள் இருக்கும், மேலே இருக்காது. இது வந்து சொனை அதிகம். இதில் உள்ளது சொனை. இந்த செடியில் வந்து உள்ளே பூந்து வந்தோம்னா அரிக்கும். மேலே சொனை இருக்குது. இந்த காய் வந்து சாப்பிட்டிங்கன்னா குடலில் உள்ள புழு, பல்லுக்கே ரொம்ப நல்லது. பல்லில் உள்ள பூச்சி கூட வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்திடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் அதே மாதிரி இதை தான் வந்து பறித்து நசுக்கி மோரில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதை நாம் எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து சுண்டக்காய் வத்தல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சையாக சாப்பிட்றத விட இன்னும் நமக்கு வத்தல் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வேணால் சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கொத்தாக தான் காய்க்கும். ஒன்றாலாம் காய்க்காது. இந்த பாருங்கள், கொத்தாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி கொத்தாக தான் இருக்கும். சுண்டக்காய் வந்து எந்த ஒரு சாம்பார் கூடையும் சேர்த்து வச்சாலும் அவ்வளோ மணமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டக்காய் இது 3 வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சுண்டக்காய் சேர்த்தாலே அந்த குழம்போட மனமே தனி தான். அதனால் சுண்டைக்காய் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, மார்க்கெட்டில் பார்த்தாலும் விடாதீங்க. கண்டிப்பாக வந்து சுண்டைக்காய் வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.